அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமா வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ தொகுப்பு வந்து பிஜிடிஆர்பி சுவாலஜி. சுவாலஜியில் ஆல்ரெடி +1 +2 புக்கில் இருந்து உயிர் உலகம் அதே மாதிரி விலங்கு உலகம் இந்த 2 டாப்பிக்குமே வந்து டெஸ்ட்டை வந்து கான்ட் பண்ணியிருக்கோம். அட்டன் பண்ணாத டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து டெலிகிராமில் தனியாக குரூப் இருக்குது பிஜிடிஆர்பி சுவாலஜின்னு சொல்லி. அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். செகண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் சண்டே வந்து திசு அளவிலான கட்டமைப்பு அதே மாதிரி விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள், விலங்குகளோட உறுப்பு வந்து எப்படி இருக்கு, அதே மாதிரி அதனுடைய மண்டல தொகுப்புகள் வந்து எப்படி இருக்கோ அதை பற்றின ஒரு தகவல் அமைப்போட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 லெசன் வந்து டெஸ்ட் இருக்கும். இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் சண்டே. ஓகேவா? சேம் டைம் வந்து இப்போ ஒரு லெசன் இருக்கு அப்படின்னா அந்த லெசனை வந்து நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸான ஒரு லெசன்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாமுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதையுமே வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி இப்போ திசு அளவிலான கட்டமைப்பு பார்த்தோம். அதில் வந்து நிறையா இருக்கும். அசினல், அடிப்போசைட், அடிப்போஸ் திசு, போன் எலும்புனா என்ன, கொலஜன், அதே மாதிரி கோப்பை செல், கோபல்ட் செல் அதனா என்ன, லகுனோ அதுனா என்ன, மாஸ்ட் செல்னா என்ன, மேக்ரோ பேஜ்கள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசினல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செல்கள் வந்து வளைய அமைப்பில் அமைந்து ஒரு சுரக்கும் அலகை ஏற்படுத்துதல். நமக்கு என்ன ஏதாவது சம்திங் ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் அப்படின்னா அசினல் வந்து செல்கள் வளைய பரப்புல வந்து அதனுடைய தன்மையை வந்து பார்த்தோம் அப்படின்னா சுரக்கும் அலகை ஏற்படுத்தக்கூடியதுதான் அசினல். ஓகேவா? அதே மாதிரி அடிப்போசைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடிப்போசைட் வந்து பெரிய கொழுப்பு திவலையை மையத்தில் கொண்டு சென்ட்ரா வச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல சுற்றிலும் மெல்லிய விளிம்பாக சைட்டோபிளாசம் வந்து அமைஞ்சிருக்கும். அதுதான் வந்து பெரிய செல். இதுல வந்து 200 மைக்ரான் வரைக்குமே வந்து காணப்படும். அதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அடிப்போஸ் திசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடிப்போசைட் தொகுப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எலும்பு போன் நம்ம உடம்பா இருக்கட்டும், அதே மாதிரி ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து போன் இருக்கும், மசில்ஸ் இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து எப்படி படிக்கணுமோ அப்படிதான் படிக்கணும். அப்போ போன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ராக்சி அப்டைட் எனும் தனிமத்தை தள பொருளாக கொண்ட சிறப்பு இணைப்பு திசு தான் வந்து எலும்பு. ஓகேவா? அதே மாதிரி கொலஜன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 சுரல் அமைப்பு கொண்ட அதிக இழுவிசை திறன் கொண்ட புரதம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொலஜன் அப்படின்னு பார்த்தாலே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். அதான் வந்து கொலஜன். அதுதான் வந்து இங்க வந்து சொல்றாங்க. இது வந்து 3 சுருள் அமைப்பு கொண்ட இழுவிசை திறன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோப்பை செல், கோபல்ட் செல். அதுல வந்து சுவாச மண்டலத்திலும் அதே மாதிரி உடலிலும் காணப்படக்கூடிய கோலை பொருளை சுரக்கும் ஒரு சிறப்பான தூண் வடிவ எபிதிலிய செல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க கோப்பை செல். இந்த கோப்பை செல் அசினல், அடிப்போசைட், அடிப்போஸ் திசு, போன், கொலஜன்ஸ், கோபல்ட் செல் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இந்த சைடு மேட்சிங் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி ஃபில்லிங் த பிளாங்க்ஸு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கலாம். அதே மாதிரி அடிப்போசைட் தொகுப்பு பற்றி கூறக்கூடிய திசு அமைப்பு எது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்போ அடிப்போஸ் திசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்போஸ் தொகுப்பை பற்றி கூறக்கூடியது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தெளிவாக படிக்கணும். படிக்கும்போதே நம்ம தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதான் வந்து நமக்குமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி லகுனோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போனில் காணப்படக்கூடிய வெற்றிடங்கள் அல்லது பள்ளங்கள். அது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் ரெஸ்ட் ரூம் போகும்போது இல்லைனா வீட்டை க்ளீன் பண்ணும்போது நிறையா லேடிஸ் அண்ட் மேல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்லிப்பாகி விழுந்துருப்பாங்க. அப்போ அந்த போனில் இருக்கக்கூடிய ஒரு குழிவான ஒரு பள்ளத்தாக்கு, அதே மாதிரி ஃப்ராக்சர் ஆகுறது, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லகுனோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்கிறோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி மஸ்ட் செல்களில் பொறுத்த மட்டும் வந்து பேசியோபிளிக் துகள்களை கொண்ட சைட்டோபிளாசத்தில் கொண்ட இணைப்பு திசு, அதே மாதிரி வீக்கம் மற்றும் ஒவ்வாமையின் போது ஹிஸ்டமைன் போன்ற பொருட்களை வெளியேற்றும் தன்மை கொண்டவை. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மஸ்ட் செல்லுமே வந்து நிறையா கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து அடுத்தடுத்தபடி தொகுப்பில் வந்து அப்படிங்கவும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி மேக்ரோ பேஜை பொறுத்த மட்டும் வந்து மோனோசைட்ல இருந்து பெறப்படும் நோய் எதிர்ப்பு செல்கள் நுண்ணுயிரிகளையும் அதே மாதிரி செல் துணுக்குகளையும் செல் விழுங்குதல் முறையில் அளிக்கும் தன்மையுடையது. அதாவது மேனோசைட்ல இருந்து ஒரு இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பெறுது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மூலமா வந்து பார்த்தோம் அப்படின்னா செல் விழுங்குதல் அதே மாதிரி அழிக்கும் தன்மையை வந்து இருக்கு. அதுதான் வந்து இங்கே மேக்ரோபேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அப்போ பிஜிடிஆர்பி சுவாலஜியை பொறுத்த மட்டும் வந்து 10 யூனிட் இருக்கு. அந்த 10 யூனிட்டுமே வந்து நம்ம வந்து நல்லா படிச்சா மட்டும் தான் வந்து பாஸ் பண்ண முடியும். 110க்கு ஒரு 85 ஒரு 95 110 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கன்ஃபார்மாக வந்து ஜாப் வாங்கிடலாம். அதை மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேம் டைம் வந்து கனசதுர வடிவ எபிதிலியத்தின் முக்கிய பணி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்கு. பாதுகாப்பு, சுரப்பு, உறிஞ்சுதல், அதே மாதிரி வந்து மற்றும் அந்த மாதிரி இருக்கு. அதை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கனசதுர வடிவ எபிதிலியத்தின் முக்கிய பணி வந்து பாதுகாப்பு மற்றும் சுரப்பு ரெண்டையுமே வந்து செய்யக்கூடியதுதான் இந்த கனசதுர வடிவ எபிதிலியத்தினுடைய அமைப்பு. அதே மாதிரி குறு இலை கொண்ட எபிதிலியம் காணப்படக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறு இலை அப்படின்னு வந்தாலே வந்து மூச்சுக்குழல், நம்ம சுவாசிக்கக்கூடிய குழல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுருள் இலையை கொண்ட ஒரு அமைப்பு கொண்டது. சுருள் இலை கிடையாது, குறு இலை. ஓகேவா? அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கு. அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இரத்தம்னா என்ன, மீள் தன்மை இணைப்பு திசுனா என்ன, மீள் தன்மை நாரிலனா என்ன அப்படிங்கிற மாதிரியுமே வந்து படிக்கணும். அதையுமே வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எபிதிலிய திசுகளுடைய 4 பண்புகள் பாதுகாப்பு, உறிஞ்சுதல், சுரத்தல், வடிகட்டுதல், இந்த 4 டாபிக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தட்டை வடிவ எபிதிலிய திசு தான் வந்து பாதுகாப்பு. பார்த்தோம் அப்படின்னா இதயம், நுரையீரல், இரத்த குழாய் ஆகியவைகளில் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு உரையா வந்து இந்த பாதுகாப்பு அமைப்பு வந்து இருக்கு. அதே மாதிரி உறிஞ்சுதல் வந்து பார்த்தோம் அப்படின்னா தூண் வடிய எபிதிலியம் செரிமான மண்டலத்தில் காணப்படுகிறது. இதுதான் வந்து உறிஞ்சுதல். அதே மாதிரி சுரத்தல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கனசதுர மற்றும் தூண் வடிவ எபிதிலியம் உமிழ்நீர் சுரப்பி நாளமில சுரப்பியை பற்றி சொல்லக்கூடியதான் சுரத்தல். நெக்ஸ்ட் வந்து வடிகட்டுதல். வடிகட்டுதலை பொறுத்த மட்டும் வந்து தட்டை வடிவ எபிதிலியம் கிளாமர்லோஸ் அப்படிங்கிற சொல்லுவோம். அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பிஜிடிஆர்பி சுவாலஜியை பொறுத்த மட்டும் வந்து படிக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால நம்ம படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படித்தோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. படிப்பை இன்ட்ரெஸ்டோட நம்ம படித்தோம், புக்கு திருப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து நம்மளால் வெற்றி பெற முடியும். ஓகேவா? ஸோ கம்மிங் சண்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன லெசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவோம். நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. படிக்காதவங்க படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்க நீங்களுமே அட்டன் பண்ணிக்கோங்க. 24/7 டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து லைவ்ல தான் இருக்குது. நீங்கள் எப்போனாலும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி சுவாலஜி யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களோ அவங்க ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பயன்பெறட்டும். ஓகே, நன்றி, வணக்கம்.